பார்க்கிங்கை போட்டாச்சு. பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. மணி 9:13. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் என்னடா புதுசு, உலகத்தில் தெரியாத கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டாக நினைப்பீங்க. ஆனால் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சின்ன ட்ரிப்பு இப்போ நம்ம போகிறோம். அந்த சின்ன ட்ரிப்பு எங்கன்றதை நம்ம போய் பார்ப்போம். இப்போ வாங்க. அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் காடி பயணங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ நம்ம போகலாம். Welcome to Gadi Payanangal. Let's explore the real India. Join us as we find more stunning locations and even more incredible experiences. Subscribe now and let's hit the road. மாநகர போக்குவரத்து கழகம் வழிபாட்டு தலங்கள் இல்லை. ஆமாம், வழிபாட்டு தலங்கள் தான் இங்கே போட்டுக்கிறாங்களே. பிராட்வே காளிகாம்பல் ஆலயம், பிராட்வே கந்தக்கோட்டம், எல்லாருமே பாருங்கள். ஏன்னா இங்கே நீங்கள் கோயம்பேடு வந்தீங்கன்னா அங்கே எங்கேன்னு போயிட்டு அரசல் புரசல் அவங்க தெய்வங்கள்ட்டையும் போட்டு விற்க வேண்டாம். இங்கே வந்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். காடி பயணங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்பவே நன்றிங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் சேனலில் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்காதீங்க. நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம். ஆனால் உருப்படியாக தொடர்ந்து வீடியோ போட முடியாததுனால நம்ம விட்டு போடுறோம். சில வந்து உங்களுக்கு கோல்டு சர்வீஸ், கோல்டு ஸ்டாண்டர்ட் பஸ்ஸுன்னு விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சென்னை. இது வந்து மருத்துவமனை வழித்தடங்கள். மருத்துவமனைக்கு பாருங்கள், எல்லா வழித்தடங்கள்லையும் இங்கே போட்டிருக்காங்க. லாஸ்ட் இதில் நீங்கள் போன கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க, வழிபாட்டு தலங்கள் போட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து மருத்துவமனைகளுக்கு. இது வந்து மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை கோயம்பேடு நிலையம் புறப்படும் கால அட்டவணை. பட்டினப்பாக்கம், பிராட்வே, பூந்தமல்லி, குன்றத்தூர், அண்ணா சதுக்கம், தியாகராய நகர், வடபழனி, திருவிகா நகர், அது எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. ஒரு காலத்தில் எப்படி இருந்த கோயம்பேடு தெரியுமா? அது கல்ல 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 கல்லன்னு இருந்த கோயம்பேடு. இன்னைக்கு கேசிபிடி வந்ததுலேருந்து இது அப்படியே அமைதியாகிடுச்சு. இது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சென்னையில் புதுசாக ப்ரீமியம் கோல்டு ஸ்டாண்டர்டுன்ட்டு, ப்ரீமியம் கோல்டு ஸ்டாண்டர்ட் இல்லை, ப்ரீமியம் கோல்டு ப்ரீமியம்னு நினைக்கிறேன், அந்த பஸ்ஸு சர்வீஸ் ஒன்று விட்டுருக்காங்க சென்னையில். அது நீங்கள் உங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. அது ரூட் பார்த்தோன்னா கோயம்பேடுலேருந்து சிறுசேரி ஐடி பார்க் ஒன்று போகுது. இன்னொன்று கிளாம்பாக்கத்துலேருந்து நம்ம திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகுது. இதுதான் அந்த பஸ். ஆன்லைன் ப்ரீமியம் புக்கிங் ஒன்லி ப்ரீமியம் பஸ், எம்பிசியோடது. இந்த வே எல்லாமே ஏசி பஸ் நிற்கிற பேன்னு நினைக்கிறேங்க. கோல்டு, அதோ தால் தலை மின் பேர் வந்து போலீஸ் சாதன பெட்டி. இவி வண்டி தான், இந்துஜா குரூப்லேருந்து ஏசி பஸ் P570S. அது வந்து கோல்டு பஸ்ஸு. கோல்டு பஸ்ஸுன்னு பார்த்தோன்னா மினிமம் ரேட்டிங் என்னன்னு பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து 30 ருபீஸு, மேக்ஸிமம் 150 ருபீஸ் வரைக்கும் போகிறாங்க. இது வந்து மற்ற பஸ் பே. இங்கே பார்த்தோன்னா இது வந்து ஏசி பஸ்ஸுக்கு உண்டான பே. இது வந்து 570 மட்டும். நம்ம வந்து P570S போகிறோம்ல, ப்ரீமியம் பஸ், அது வந்து முன்னாடி நிற்கிது. அதை போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் அந்த பஸ். கோயம்பேடு கிண்டி வழியாக MMDA அந்த வழியெல்லாம் போகுது. MTC ப்ரீமியம் மாநகர தாழ்சல பேருந்து போக்குவரத்து கழகம். இந்த பஸ்ஸு எப்படி புக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டிடுறேன். நீங்கள் வந்து சென்னை ஒன் ஆப் இருக்குல்ல, சென்னை ஒன் ஆப்பு போனீங்கன்னாலே அதில் உங்களுக்கு இங்கே இருக்கு பாருங்கள், P570S பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து 2 ரூட்டு காட்டும். ஒன்று கோயம்பேடு சிறுசேரி, சிறுசேரியிலேருந்து இப்போ நம்ம கோயம்பேடுலேருந்து போகிறோம். கோயம்பேடுலேருந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்க, அடுத்து வந்து வேளச்சேரி. இப்போ வந்து வேளச்சேரிக்கு தான் போகிறோம் நம்ம. பஸ் டைமிங் பாருங்கள், 9:41. இந்த பஸ்ஸில் தான் இப்போ நம்ம போகிறோம். 19 சீட்ஸ் அவைலபிள். புக் டிக்கெட் பார்த்தோம்னா அதுதான் எந்தெந்த சீட்ஸ்லாம் அவைலபிள் இருக்குன்னு காட்டுக்கு பாருங்கள். மற்ற இதெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கு. இதுதான் அவைலபிள் சீட்ஸ் P570S.
நான் ஆக்சுவலி புக் பண்ணிட்டேன் டிக்கெட்டு, அதை காட்டுறேன் பாருங்கள். டிக்கெட் போயிட்டு வரணும், அதை வரைக்கும் பாருங்கள். நான் ட்ராவல் பண்ணுறது பார்த்தோன்னா 9:40 AM பஸ்ஸு. இன்றைக்கி டேட் வந்து 28. பஸ்ஸு ப்ரீமியமாக இப்போ நம்ம போட் பண்ணிடலாங்க. நம்ம சீட் நம்பர் வந்து 34 லாஸ்ட்டில், அது உட்காந்துடலாம். இது வந்து டிசேபிள் இருக்காங்க, அதான் அவங்க உட்கார்றது. இந்த மாதிரியும் சீட்ஸ் இருக்கு. Check-in cottage. இதில் வைஃபையும் இருக்குது. MTC K5663 கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். கனெக்ட் ஆச்சுங்க. வைஃபை ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். போதுன்னு நினைக்கிறேன் ஸ்பீடு. அதுக்கு மேலே நமக்கு ஸ்பீடு தேவைப்படாது. நான் இருக்கிற ஸ்பீடில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். நம்ம சீட் ஆக்சுவலி லாஸ்ட்டில் இருக்குங்க, லாஸ்ட் ரோவில் இருக்குது. சரியா, நம்ம வந்து அந்த சீட்டை ப்ரிஃபர் பண்ணலை. அந்த பக்கம் ஒரு வெயிலாக இருக்குன்ட்டு லாஸ்ட் வெயிலாக இருக்குன்ட்டு இப்படி உட்காந்துட்டேன். டிரைவர் வந்துட்டாரு. டைம் வந்து 9:40க்கு 9:34 ஆகும். ப்ராப்ளம் இன்னும் ஒரு 6 minutes கிளம்பிடுவாங்க. சீட்ஸ்லாம் சூப்பர் நீட்டாக இருக்குங்க பாருங்க. நம்ம வந்து நம்ம சீட்டுக்கு போய் உட்காருவோம். Ah, 9:45. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க, இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி நம்மளே விஷயம் பண்ண யார் என்ன சிக்கலாகுனா பெருசாக பண்ணி விட்டுரு. அப்படி இல்லை, அதை பற்றி இல்லை, ஏசி பரவாயில்ல.
தெரியும், இல்லைன்னா அவர்கிட்ட ஏசி ஆக்சுவலி பின்னாடி இருந்துச்சுங்க. பின்னாடி வந்து ஏசி சரியாக இல்லை, அதனால் இந்த ரேஞ்சில் வந்து உட்காந்துச்சு. பஸ்ஸு ஓகே. நான் கிளம்புற டைம் வந்து 9:40. 9:40ன்றது பீக் டிராஃபிக் டைம் முடியிற நேரம். ஏன்னா 8 to 9:30, அப்புறம் 9:30 to 10:30, 11 பார்த்தோன்னா ஓரளவுக்கு டிராஃபிக் கம்மியாகிடும். அந்த டைமில் தான் வந்து பார்க்கலாம் எப்படி போகிறோம். ஃபஸ்ட் ஆனால் ஓரளவுக்கு தான் சொல்லிருக்காங்க. எப்படி சொல்லலாம்னா ஒரு 50%, 50 to 50. பஸ் எடுத்தது ஒரு 5 minutes டிலே தான் எடுத்தாங்க. ஆக்சுவலி அவர் டிரைவர் வந்து நம்பர் டிஸ்பிளே ஆகிறதுனால அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு. நம்ம ஆம்னி பஸ்ஸில் தான் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்குறாரு, வந்துட்டீங்கன்னா பஸ்ஸு கிளம்பிடுங்க ஒரு 5 minutes சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னும் ஒரு லேடி ஒருத்தவங்க இதே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டார். அதில் ஒரு 2-3 minutes டிலே இருந்தது. பட் 9:40 டைம் 9:45 வந்து நம்ம இப்போது கிளம்பிட்டோம். இது வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்டாப்ஸ் தான் இந்த பஸ்ஸு வந்து இப்போது. ஏன்னா இப்போ கோயம்பேடில் எடுத்தோம்னா மினிமம் வந்து 30 rupees வந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து வேலைச்சேரி வரைக்கும் போகிறோம். வேலைச்சேரிக்கு போகும்போது 75 rupees வருது. லாஸ்ட்டு சிறுசேரி ஐடி பார்க் வந்து 150 rupees வருது. எல்எம்டி சிக்னல் நல்ல டிராஃபிக் பீக்கில் தான் இருக்கு. எக்ஸ்பிரேஷன் நல்லா பக்கம் மெட்ரோ. சரி, அவங்க வரப்பட்ட ஸ்டாப் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை தாண்டிட்டோம். அடுத்து வந்து அசோக் நகர். அசோக் நகருக்கு அடுத்து எங்கள் ஈகாட்டு தாங்கல் தான் ஸ்டாப் இருக்காது. ஈகாட்டு தாங்கலுக்கு அடுத்து பார்த்தோன்னா கிண்டிக்கு அப்புறம் வேலைச்சேரியாக தான் இருக்கும். அந்த வேலைச்சேரி தானே போகிறோம். பார்க்கலாம். 9:40 பஸ்ஸு 9:45 கிளம்பணும். 9:40 இந்த பஸ்ஸில் போனோம்னா டிராஃபிக் டைம் எவ்வளோ நேரத்தில் போகுதுன்றது நம்ம பார்த்து பழனி. அசோக் நகர் சிக்னல், புத்தூர் கட்டு. இது முதல்ல வந்து லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக்கல் இருந்தது இங்கே, இப்போ இல்லை. விசிக்கு ஆஃபீஸ் போகிறோம். இங்கே பரவாயில்ல, டிராஃபிக்கில் வந்து பஸ்ஸு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹார்ன்லாம் அடிக்குது, அதனால் கொஞ்சம் அடிச்சுட்டு போகிறாங்க. கிளம்பணும். ஒரு 15 minutes வந்து அசோக் பில்லர் வந்து ரீச் பண்ண போகிறாங்க. ஏசி நல்லா இருக்காங்க, குறை சொல்லக்கூடாது. வெயில் நல்லா அதிகமாக தான் இருக்குது வெளியே. எல்லா தலைக்கு மேலேயும் ஏசி வெண்ட் வச்சிருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளமாக தெரியல. அசோக் பில்லர் சிக்னல் கரெக்டாக 15 to 16 minutes வந்துட்டோம். அசோக் பில்லரில் தான் நிறைய பேர் ஏறுவாங்க. அசோக் பில்லர்லேருந்து நேரம் ஐடி போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க போல், அவங்க தான் ஏறுறாங்க. இப்போ நம்ம வேணால் நம்ம போய் நின்றுக்கலாம், இல்லை எங்கேயாவது மாற்றிக்கிட்டு போய் உட்காந்துக்கலாம். அசோக் நகரில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் ஏறுறவங்க. ஸோ மேபி மெயின் பிக்கப் பாயிண்ட் கோயம்பேடு,
அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா அசோக் நகர் தான் வந்தது. அந்த அசோக் நகரில் தான் கிட்டத்தட்ட பாதி க்ரௌடு ஏறினாங்க. மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தோன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு லேப்டாப் பேக் இருக்குது. நம்ம கையிலனா ஒரு ஆக்ஷன் கேம் இருக்குது. இந்த ஈக்காட்டு தாங்கல் சீக்கிரம் தான் பொதுவாக செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஆனால் இன்னும் இதில் உட்காந்து போகும்போது இந்த மாதிரி பார்த்துட்டே போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். வெயில் பல்ல இழுக்குது. ஆனால் ஏசியில் உட்காந்து போகிறனால ஒன்றும் தெரியல. லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டரில் இருக்கிற டிராஃபிக்ங்க. அன்னைக்கு கிண்டிக்குள்ளே போயிட்டு சிட்கோ எஸ்டேட் வழியாக தான் உள்ளே போகுது. நம்ம கத்திப்பாரா ஜங்ஷனில் வந்து மெயினில் போய் லெஃப்டில் திருப்பாங்க. ஒரு பாருங்க ஸ்டெப்பட் ஹெட் ஆஃபீஸ் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. எஸ்டேட் வழியாக தான் உள்ளே போகும். எஸ்டேட் வழியாக உள்ளே போயிட்டு எஸ்டேட்லேருந்து எக்ஸிட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம உட்காந்துருந்த சீட் வந்து லாஸ்ட் சீட்லங்க 34 புக் பண்ணியிருந்தோம். அந்த சீட் வந்து 17 உட்காந்துருந்தேன். அங்கே வந்து கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒரு கம்ப்யூட்டர் ஏறி சேஞ்ச் பண்ணாங்க என்கிட்ட. அதனால் இந்த பக்கம் இப்போதைக்கு நம்ம சீட் வந்து ஆக்சுவலி 34 லாஸ்ட்டு லெஃப்ட்டில் வரும். அந்த காமிச்சிருந்த நிறையா புக்கிங் பண்ணுறப்போ அந்த கணக்கு தான். ஆனால் இப்போ நம்ம கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வழியாக போயிட்டு கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் எக்ஸிட்டில் வந்து வெளியே வருவான்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டாப் வந்து வேளச்சேரிங்க. அப்படி வேளச்சேரி போகிறதுக்கு நம்மளுக்கு அநேகமாக ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் போல ஸ்டாப்போம். கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு எக்ஸிட் கேட்டில் வந்து ப்ராப்ளி ஒரு 10:27 வந்துருக்கோங்க. 9:50 எடுத்தோம். 10:27 ஆல்மோஸ்ட் லைக் இப்போது ஒரு 30-35 மினிட்ஸு. இங்கேயும் வந்து ஆக்சுவலி பேசஞ்சர்ஸ் வந்து ஏறுறாங்க. ஒரு பஸ் வந்து ஆக்சுவலி சிறுசேரி ஐடி பார்க் போகிறதுனால சிறுசேரி ஐடி பார்க் போகும்போது ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஃபுல் இல்லை, 100% ஃபுல் ஆகிடும். ஏன்னா இப்போ நம்ம உட்காந்து சீட்டு ஆக்சுவலி ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி அது இப்போ இங்கே இருக்குது. அடுத்து வேளச்சேரி ஸ்டாப் இருக்குது. வேளச்சேரிக்கு அப்புறம் தரமணி இருக்குது. ஒன்று அந்த மாதிரி போகும்போது எப்படி கண்டிப்பாக ஃபுல்லாக போயிடும் போல இருக்குது. கிண்டி விட்டு வெளியே வந்தோம்னா சரியான டிராஃபிக் இருக்குது. ஆக்சுவலி கிண்டி மெட்ரோ தாண்டி தான் போகிறோம். அதை பாருங்க கிண்டி மெட்ரோ. ஆக்சுவலி இந்த டிராஃபிக்கு உங்களுக்கு டைடல் பார்க் வழியாக போகிற வரைக்கும் பார்த்தா எப்படியும் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம டைடல் பார்க் வழியாக போகலை. நம்ம வந்து வேளச்சேரி போகிறதுனால தரமணி போய் தான் போவாங்க. அப்போது கவர்னர் மாளிகை இல்லை, மக்கள் மாளிகை, அது வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் வேளச்சேரி போவாங்க போல இருக்கு. லிட்டில் மவுண்ட் ஏரியாவை தாண்டி இப்போ கவர்னர் கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் போவோம். ಗವರ್ನರ್ ಮಾಳಿಗೆಗೆ ಬಸ್ ನನ್ನ ಸಹ ಇದೆ. ಸರ್ಕಸ್ ಕರ್ಕೊಂಡು ಗವರ್ನರ್ மாளிகையில் வந்தாலே நம்ம நல்ல பசுமையாக இருக்குங்க. கவர்னர் ஹவுஸ் போயிடுச்சு. ஆக்சுவலி ரெஸ்ட் இல்லை, இந்த காம்பவுண்டு தான். நான் நின்றுட்டு தான் இருக்கேன். நான் நம்ம சீட்டு லாஸ்ட்டில் தெரியாமல் புக் பண்ணிட்டேன். அந்த பக்கம் புக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி கிராம்ப்டாக இருக்குது கார்னரில். அது ஏன் உருவத்துக்கு சரி. இந்த பக்கம் வந்து நடுவில் ஸ்டாண்டிங் சீட்ஸ். ஆக்சுவலி ஸ்டாண்டிங் கிடையாது, சீட்ஸ் மட்டும்தான். இது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்குது. அவங்களுக்கு இந்த சீட்ஸ் இருக்குது. ஸோ யாரும் ஆக்குபை பண்ணாததுனால அந்த பக்கம் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். ஆஷ்ரம் ஸ்கூல், ஆஷ்ரம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். வேளச்சேரி தாங்க. என்னவோ தெரியல, இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா நீட்டாக பசுமையாக எப்போவுமே வந்தாலும் பார்க்கலாம்.
ஃபைபர் லாங் ரோடு. இந்த பங்கு பார்க்குறீங்கல்ல, இங்கே தான் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஒரு மழையில் வந்து ஃபுல்லாக அப்படியே உள்ள நல்லா சரிஞ்சிருச்சு, மண்ணை சரிஞ்சு வட மாநில தொழிலாளர்கள் சில பேர் இறந்துட்டாங்க. பட் இட் இஸ் ஆப்ரேஷனல் அதுதான் முடிஞ்சிருச்சு. ஆனால் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கன்னா அந்த வேலை எப்போ நம்ம இருக்கிற ரூட்டு இப்போவே இவ்வளோ டிராஃபிக் இருந்தால் இப்படி. ரைட்டில் போனோம்னா விஜயநகர் பஸ் ஸ்டாண்டு, பின்னாடி போனோம்னா ஃபீனிக்ஸ் மால். இந்த ரோட் விஜயநகர், இது வந்து பழைய ரோடு வேலை செஞ்சுச்சு விஜயநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு. அது புதுசாக இப்போ வந்தால் தானேங்க. முதல்ல அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் வந்து ஏரி இருந்தது, அந்த ஏரியெல்லாம் மூடி பண்ணிட்டானுங்க. இது வந்து குருநானக் காலேஜ். குருநானக் காலேஜுக்கு அடுத்து போனோம்னா நம்ம விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் வழியாக நம்ம ஸ்டாப் வரும். அங்கே நாம் கட்ட வேண்டும். பழைய வேளச்சேரிங்க, வேளச்சேரிக்கு இப்போ ஒரு மெயின் ரோடு இதுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆனால் டிராஃபிக் இருக்குது. எவ்வளோ பெரிய எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி. இங்கே இங்கே யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். அது ஏன்னா நம்ம இல்லை எஸ்எஸ் எல்லாம் சென்ட்ரலைஸ்ட் ஃபீச்சர் தான் வச்சுருக்காங்க. திடீர்னு ஒரு தடவை வாங்கும் போதும் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். நாம் இறங்க போகிற ஸ்டாப் வந்தாச்சுங்க. பழைய ரோட்டில் நேராக லாஸ்ட்டில் போயிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் வரும். விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் வந்து லெஃப்ட்டில் திரும்பி நம்ம இப்போ இறங்கணும்னு நினைக்கிறேன். அங்கே தான் போகிறோம். இப்போ நம்ம போகலாம் வாங்க. வந்தாச்சுங்க. இந்த லெஃப்ட்டில் திரும்பி இறங்கினோம்னா நம்ம இறங்கிடலாம். வந்தாச்சுங்க. கரெக்டாக டைம் பார்த்தோன்னா 10:50 இப்போ நம்ம கரெக்டாக இந்த ரோட்டில் தான் வந்திருக்கோம். விஜயநகர் பஸ் ஸ்டாண்டில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். $10.50 சொல்ல போகிறோம்னா 9:40 பஸ்ஸு, 9:45 கிளம்பலாம். ஆனால் கரெக்டாக 10:50 வந்து விட்டுருச்சுங்க பஸ்ஸு. 1 hour 10 minutes எக்ஸ்ட்ரா ஆச்சு ட்ராவல் டைமு. நம்ம கோல்டு, அதாவது இந்த எம்டிசியில் கோல்டு பஸ் வருதில்ல, கரெக்டாக இதுதான் நம்ம விஜயநகர் பஸ் ஸ்டாண்டு, விஜயநகர் ஜங்ஷன். ஒரு காலத்தில் ஈக்காக இருக்காது இந்த ஜங்ஷனில். இப்போ பாருங்க நிச்சயம் இல்லாமல் டிராஃபிக் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு, அந்தளவுக்கு இருக்குது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. இதை யார் யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து மோஸ்ட்லி OMR போகிறவங்க, ஐடி செக்டரில் இருக்கிறவங்க, இல்லை ரெண்டாவது டிராஃபிக் நேரத்தில் அந்த மாதிரி கன்ஜெஷன் இல்லாமல் ஒரு கால் டாக்ஸியோ இல்லை ஒரு ரேப்பிடோ புக் பண்ணி போகாமல் பஸ்ஸில் ஏறினோம்னா மினிமம் 50 ரூபா, 25 ரூபா, 100 ரூபா, 150 ரூபான்னு சொல்லி நம்ம இடத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது இந்த மாதிரி பஸ் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். டாடா, பபாய்.